அரவிந்த், நீங்க எப்படி பாக்குறீங்க இதுவரைக்குமான இந்த முடிவுகள்? நம்ம பார்த்திருக்க இந்த டேட்டா வைஸ் இந்த ரீஜன் அல்லது மற்ற இடங்கள்ல இப்ப பெண்கள் அல்லது பட்டியலின மக்கள் அப்படின்னு ஒவ்வொரு வாக்குகளாக பிரித்து பார்த்தோம்னா எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க இப்போ வரைக்குமான இடங்களை? இப்ப வரைக்கும் வந்து ட்ரெண்ட்ஸ் படி பார்த்தோம்னாங்க பிஜேபி கம்ஃபர்டபுளான ஒரு லீடிங் பொசிஷன்ல இருக்காங்க. சம்வேர் அரௌண்ட் 40 சீட்ஸ்ல பிஜேபி இருக்காங்கன்னு நினைக்கிறேன், 40+ல. அதே மாதிரி ஆம் ஆத்மி பாத்தீங்கன்னா சம்வேர் அரௌண்ட் 30ல ஆம் ஆத்மி இருக்காங்க. முக்கியமான புள்ளியை நான் சொல்லிடுறேன், அதோட சேர்த்து பேசலாம். வாக்கு சதவீதமாகவும் ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இது அக்கார்டிங் டு எலெக்ஷன் கமிஷனுடைய டேட்டால நம்ம பார்த்தோம்னாலும் இப்போது வரைக்கும் பாஜக 48.34% வாக்குகளை பெற்றிருக்கிறது. ஆம் ஆத்மி 42.81%. அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 6% மேலான வாக்குகள்ல கூடுதலான இடத்துல முன்னிலையில இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். 6க்கு சற்றே குறையும், ஒரு 5.5 அப்படிங்கிற அளவுக்கு வரலாம். ஆனால் இது ஒரு பெரிய ஒரு மார்ஜின் தான். அப்படிங்கும் போது அதையும் சேர்த்தே பேசலாம். அதுக்கு பிறகு காங்கிரஸினுடைய வாக்கு சதவீதம் மட்டும் நம்ம பார்த்துடலாம். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து ஒரு பெரிய அளவுக்கு காம்படிஷன் இல்லை. இது ஒரு 3 கார்னர்டுங்கிறதுக்கு பதிலாக இது 2 கார்னர்டா தான் இருந்ததுங்கிறது நம்ம பார்க்கிறோம். 6.58% வாக்குகளை காங்கிரஸ் கட்சி அங்கே டெல்லியில பெறக்கூடியதை பார்க்கிறோம். அரவிந்த், சாரி, கண்டிப்பா பண்ணுங்க. காங்கிரஸ் எப்படியா இருந்தாலும் ஒரு 8 to 9% காங்கிரஸ் ஓட் ஷேர் வந்துருங்க. அட் எண்ட் ஆஃப் த டே காங்கிரஸ் 8 to 9% காங்கிரஸ் வரும். அது யாருக்கு அது பெரிய பாதிப்பா இருக்குன்னா ஆம் ஆத்மி கட்சிக்கு தான் பெரிய பாதிப்பா இருக்க போகுது. ஏன்னா ஆம் ஆத்மி கட்சியோட அந்த தலித் பிளஸ் முஸ்லீம் ஓட்ஸ் தான் காங்கிரஸ் பிரிக்கிறாங்க நம்ம பாக்குறோம். இதுக்கு முன்னாடி நம்ம முஸ்லீம் டாமினேட்டட் சீட்ஸ்ல பார்க்கும்போது கூட போன டைம் கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் ஆம் ஆத்மி வந்து 3 சீட் குறைஞ்சிருக்காங்க. பிஜேபிக்கு அந்த 3 சீட் எட்ஜ் கிடைச்சிருக்கு. அதுக்கான ஒரே காரணம் காங்கிரஸ் வந்து லாஸ்ட் டைம் காங்கிரஸ் காட் சம்வேர் அரௌண்ட் 4% ஓட்ஸ் நினைக்கிறேன். இந்த டைம் இட் வில் பி சம்வேர் அரௌண்ட் 9% போது காங்கிரஸ் தன்னோட ஓட்ஸரை டபுள் பண்ணிருக்காங்க. காங்கிரஸோட வாக்குகள் ஆம் ஆத்மி கட்சியோட வாக்குகள் தான். ஆம் ஆத்மி கட்சியோட வாக்குகள் எப்படி காங்கிரஸோட வாக்குகளோ அதே மாதிரி தற்போது இந்த முறை காங்கிரஸ் மீட்டெடுத்து இருக்கிற வாக்குகள் வந்து கடந்த 2 தேர்தலாக ஆம் ஆத்மி கட்சிக்கு சென்ற வாக்குகள். அதன் காரணமாக தான் அந்த வாக்குகள் ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் பிளவுபட்டதன் காரணமாகத்தான் பிஜேபிக்கு ஒரு கிளியரான பாத் கிடைச்ச மாதிரி இருக்கு. பட் ஆனா எக்ஸிட் போல்ஸ் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இது கம்ப்ளீட்டா ஒன் சைடடா எலெக்ஷனா இருக்குமாங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டுங்க. நம்ம போன டைம் அதுக்கு முந்தின டைம் பார்த்தோம்னா 60 சீட் எல்லாம் யாரும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்ஃபேக்ட் 45 கிராஸ் பண்ணுவாங்களாங்கிறதே சற்று சந்தேகம் தான். அரௌண்ட் 45 தான் பிஜேபி வருவாங்கிறது தான். ஏன்னா 3 கார்னர் ஃபைட் இது கிடையாது, 2 கார்னர் ஃபைட் தான். பிஜேபி பிளஸ் ஆம் ஆத்மி பார்ட்டி தான். பட் காங்கிரஸ் ஆல்மோஸ்ட் டச்சிங் 8 to 9% ஓட்ஸ்ங்கிறது ஆம் ஆத்மி கட்சிக்கு எவ்வளவு பெரிய பின்னடைவா இருக்கோ அதே மாதிரி ஒரு கம்ப்ளீட்டா ஒன் சைடு. இதை நம்ம வந்து குஜராத் தேர்தலோட ஒப்பிட முடியுமா? அங்க ஆம் ஆத்மி வாங்கிய வாக்குகள் காங்கிரஸ்க்கு பெரிய இழப்பை உண்டாக்குச்சு இல்லையா குஜராத் மாநிலத்துல. இங்க காங்கிரஸ் பெறக்கூடிய வாக்குகள் ஆம் ஆத்மிக்கு இழப்பு அப்படிங்கிற மாதிரி வருதா? ஆமா, அதுதான் ஒரு கிளியரான இதான். ஆன்டி பிஜேபி வாக்குகளை காங்கிரஸ் சுமார் 9% வாக்குகளை காங்கிரஸ் கட்சி பெருமாயின் அது ஆம் ஆத்மி கட்சிக்கு 5% வாக்குகள் கம்மியாகுது. சோ அந்த 5% வாக்குல 6% தான் டிஃபரன்ஸ் நீங்களும் உங்களோட இதுல சொல்லியிருக்கீங்க. சோ அட் எண்ட் ஆஃப் த டே 6-7% தான் டிஃபரன்ஸ் இருக்க போது ஆம் ஆத்மிக்கும் பிஜேபிக்கும். அது தற்போது காங்கிரஸ் பெற்றிருக்கும் அந்த புதிய வாக்குகள் தான் ஒரு மாற்றத்தை ஒரு பெரிய தாக்கத்தை ஆம் ஆத்மி கட்சிக்கு ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்ல முடியும். இதுல பாஜகவை நம்ம ஏன் பாராட்டணும்னா பாஜக இந்த தேர்தலை சந்திக்கும் போது ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகளை மட்டுமே முன்வைத்து கெஜ்ரிவால் சிசோடியாக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளை மட்டுமே முன்வைத்து ஆம் ஆத்மி கட்சி ஒரு ஊழல் கட்சி என்பதை மையப்படுத்திய கேம்பெயின் ஆரம்பிச்சாங்க. ஆனா அது பெருசா எடுபடலின்னு தெரிஞ்சோடையும் கம்ப்ளீட்டா மாறி டெல்லியோட சிவிக் இஷ்யூஸ்ல இங்க போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. டெல்லியை பொறுத்த வரைக்கும் சிவிக் இஷ்யூஸ் வந்து மிகப்பெரிய முக்கியமான பிரச்சனை. சோ அத பாஜக ரொம்ப திறமையா கையாண்டு இதை வந்து ரொம்ப ஹைப்பர் லோக்கலைஸ் எலெக்ஷனா எடுத்துட்டு போய் சிவிக் இஷ்யூஸை மட்டுமே போக்கஸ் பண்ணி இந்த எலெக்ஷனை வந்து பாஜக வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான். ஏன்னா at the end of the day பிஜேபி தான் ஜெயிக்க போறாங்க. சோ அது அப்படிதான் முடிவா இருக்குங்கிறது தான் என்னோட கருத்து. ஓகே, நம்ம ரொம்ப க்ளோஸ் கான்டெஸ்டா நீங்க சொல்றதுல காங்கிரஸ் என்ன விதமான தாக்கத்தை உண்டாக்கி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு தொகுதி ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் போது பின்னடைவில் தொடங்கினார், இப்பதான் முன்னிலைக்கு வந்திருக்கிறாரு. அதிகாரப்பூர்வமான முதல் சுற்று அல்லது 3 சுற்றுக்கள் அதுக்கு பிறகானதுல பார்த்தோம்னா இந்த டெல்லி வாக்கு எண்ணிக்கையில நம்ம சில விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். அதிகாரப்பூர்வமா வந்திருக்கிறதுல ஸ்டேட்டஸ் அஸ் ஆன் ரவுண்ட் 3 13 சுற்றுகள் இருக்கிறதுல அரவிந்த் கெஜ்ரிவால் 6442 வாக்குகள் 343 வாக்குகள் முன்னிலை. அதே நேரத்தில் பாஜகவுடைய பர்வேஷ் வந்து 6099 வாக்குகள் 343 வாக்குகள். அப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்குமான டிஃபரன்ஸ் எங்க வருதுன்னா இந்த காங்கிரசினுடைய வேட்பாளர் சந்தீப் தீட்சித், இவங்க ஷீலா தீட்சித்துடைய மகன், அவர் வந்து 1092 வாக்குகளை பெறுகிறார். அப்ப அந்த க்ளோஸ் ஃபைட்டை வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய தொகுதியிலேயே காங்கிரஸ் வந்து உருவாக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. அஃப்கோர்ஸ் காங்கிரஸ் தனித்து களமிறங்கும் போது
இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணேன். எத்தனை சீட்ல காங்கிரஸ் செகண்ட் பொசிஷன்ல இருக்காங்கன்னு பாருங்களேன். ஆல்மோஸ்ட் 15 to 20 சீட்ஸ்ல காங்கிரஸ் இரண்டாம் இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. சோ அது நம்ம பார்த்தல ரொம்ப early trends தான். எஸ் அது ஆம் ஆத்மி கட்சியோட ஆன்டி இன்கம்பன்சியோ அது காமிக்கும். சோ ஏன்னா இரண்டாம் இடத்துல ஆம் ஆத்மி வந்து மூன்றாம் இடத்துல காங்கிரஸ் அந்த மார்ஜின் வாக்குகளை காங்கிரஸ் பெற்றிருந்தால் நம்ம சொல்லலாம் காங்கிரஸ்னால தான் ஆம் ஆத்மி தோத்துச்சுன்னு. ஆனா 20க்கு குறைந்த இடங்களில் காங்கிரஸ் இரண்டாம் இடம் வந்து ஆம் ஆத்மி மூன்றாம் இடம் சென்றிருந்தால் அது ஆன்டி இன்கம்பன்சியும் பிரதிபலிக்கிறது. நிச்சயமா ஒரு ஆட்சி பொறுப்புல 10 ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதுக்கு வரக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி எல்லாத்தையுமே நம்ம பார்க்கிறோம். அதாவது டிவைடட் அப்போசிஷன் அப்படிங்கிறது என்ன தாக்கத்தை உண்டாக்கும்னு சொல்றது நான் அதை சொன்னேனே தவிர அதையும் நம்ம பேசலாம் கட்டாயமா. சுதா, நீங்க ஏற்கனவே குறுக்கிட விரும்புனீங்க திரு ஆச்சாரி பேசும்போது. கிளியர் மெசேஜ், கிளியர் மேண்டேட் டெல்லி மக்கள் வந்து பாஜகவுக்கு கொடுத்துருக்காங்கும் போது அதை ஏற்றுக்கொள்ள தானே வேண்டி இருக்குது. நீங்க இல்ல, மக்கள் தீர்ப்பை நம்ம ஏத்துக்க தான் வேணும், நான் அது இல்லைன்னு சொல்லல. ஆனா இதுக்கு பின்னாடி என்னென்ன நடந்திருக்கிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? முதல்ல வந்து காங்கிரஸ் பத்தி சொல்லும் பொழுது சகோதரர் சொன்னாங்க ஆம் ஆத்மி வந்து காங்கிரஸோட ஒத்துழைக்கல அப்படின்னு. அது நான் முழுமையாக மறுக்கிறேன். அது ஹரியானா தேர்தலில் கடந்த பாராளுமன்ற தேர்தலையே ஆம் ஆத்மிக்கு 9 சீட்டு, அப்புறம் 6 சீட்டு, அப்புறம் 3, நாங்கள் கடைசி எந்த உடன்பாடும் எட்டவில்லை. இதே தான் எங்களுக்கு 2019 பாராளுமன்ற தேர்தலிலும் இது மாதிரி ஒரு கூட்டணி உருவான்ற சூழ்நிலையில கடைசி நிமிஷத்துல காங்கிரஸ் எந்த முடிவும் எடுக்கிறது இல்லை. இது வந்து காங்கிரஸ் இந்திய கூட்டணியினுடைய தலைமை பொறுப்புல இருக்கும் பொழுது தன்னுடைய அப்ரோச்சை கண்டிப்பா மாத்திக்கணும். இது ஆம் ஆத்மிக்கு மட்டுமல்ல, அது கேரளாவாக இருந்தாலும் சரி, அது வெஸ்ட் பெங்காலினுடைய தேர்தலாக இருந்தாலும் சரி, ஹரியானா இருந்தாலும் சரி, பஞ்சாப் தேர்தலாக இருந்தாலும் சரி. பஞ்சாப் தேர்தலையும் கூட்டணின்னு ஆரம்பிச்சாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து பஞ்சாப்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து அதை விரும்பல, அதனால அதை வந்து தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை ஆச்சு. டெல்லியிலையும் அதே தான். டெல்லியில கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி 4 சீட்டுலையும் 3 சீட்டு வந்து காங்கிரஸும் போட்டியிட்ட பொழுது காங்கிரசினுடைய மூத்த தலைவர்கள் யாருமே வந்து பிரச்சாரமே செய்யல ஆம் ஆத்மிக்காக. ஆனா எங்க தலைவர்கள் அவங்களுடைய வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் செய்தாங்க. ஆக தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இந்திய கூட்டணிக்கு தலைமை வைக்கும் பொழுது தன்னுடைய அப்ரோச்சை கண்டிப்பா மாத்திக்கணும். அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய உணர்வுகளை கண்டிப்பா மதிக்கணும். அப்பதான் வந்து அடுத்த கட்ட நிலைமைக்கு நம்ம போக முடியும். இன்னொன்னு, பாஜக சார்பா அவங்க ஆசீர்வாதம் சார் சொல்லும் பொழுது சொன்னாங்க பொல்யூஷன் ப்ராப்ளத்தை முன் வச்சாங்கன்னு. பொல்யூஷன் யூபியில யார் இருக்காங்க? உங்க யோகி ஆதித்யநாத் அவர்கள் தான் முதலமைச்சரா இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டுமே பயிரிட்ட பிறகு அந்த பயிர்கள் அறுவடை செய்த பிறகு அங்க இருக்கக்கூடிய கழிவுகளை அழிக்கும் பொழுது ஏற்படுகின்ற புகை மண்டலம் ஒரு மிகப்பெரிய பொல்யூஷனை ஏற்படுத்துகிறது. பஞ்சாப்ல அதை நாங்க தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து குறைச்சிருக்கிறோம். ஆனா பக்கத்துல இருக்கிற யூபி நீங்க அதை செய்யவே மாட்டீங்க. அதை பத்தி பேச மாட்டாங்க. வாக்காளருடைய நம்பிக்கை இழந்திருக்கீங்களா? நான் வர விஷயத்துக்கு வரேன். நம்ம நிறைய பரப்புரைகள்ல நீங்க நிறைய பேசிட்டீங்க, இப்பவும் காலையில இருந்து பேசியிருக்கிறோம். இப்ப டேட்டால பேசலாம். நடுத்தர வர்க்கம் இருக்கக்கூடிய அந்த மிடில் இன்கம் குரூப்புடைய வாக்குகளை ஆம் ஆத்மி இழந்திருக்கிறது. அவங்களுடைய ட்ரெடிஷனல் அல்லது உங்களுடைய ஸ்ட்ராங் சப்போர்ட் பேஸ் அப்படிங்கிறதுல அந்த இழப்பை எப்படி பார்க்குறீங்க?